Hi friends, welcome to Chennai food. கோடை காலத்துல நம்ம முக்கியமா செய்யிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வத்தல் போடுவோம் இல்லனா தாளிப்பு வடகம் செய்வோம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா தாளிப்பு வடகம் தான். இத குழம்புல போட்டு தாளிச்சா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அந்த தாளிப்பு வடகம் ரொம்ப ஈஸியா எப்படி செய்யிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தாளிப்பு வடகம் செய்ய போறோங்க. தாளிப்பு வடகம் செய்யிறதுக்கு நான் 2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துர்க்கேன். நீங்க சின்ன வெங்காயம் கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்க பச்சை கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் காய்ந்த கருவேப்பிலை இருந்தனால நான் காய்ந்த கருவேப்பிலையை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் உளுத்தம் பருப்பு, 100 கிராம் கடுகு, 100 கிராம் நல்லெண்ணெய், 50 கிராம் சீரகம், 25 கிராம் வெந்தயம், 25 கிராம் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு, நல்லா கையில் சேர்த்து பிடிச்சா ஒரு பிடி அளவுக்கு வரணும், அந்த அளவுக்கு கல் உப்பு எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ பூண்டு, 1/4 கிலோ பூண்டை நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். மேல் தோல் நான் எடுக்கலை, ஆனால் சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம தோலோடு தான் போட போகிறோம். இந்த 1/4 கிலோ பூண்டையும் நீங்கள் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த வெங்காயத்தை நம்ம பொடிசாக நறுக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிட்டு பாருங்கள், அப்படி உடச்சி விட்டால் நல்லா பொடியாக இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம எல்லா வெங்காயத்தையும் நறுக்கி எடுக்க போகிறோம். உங்களுக்கு நறுக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் பெருசாக நீங்கள் எடுத்துகிட்டு கூட மிக்சியில் போட்டு ஒரு சுற்ற விட்டு எடுத்து சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா வெங்காயத்தையும் உங்களுக்கு நறுக்கிட்டு காட்டுறேன். வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நம்ம மாற்றி விட்டுக்கலாம். வெங்காயம் நறுக்கும் பொழுது தண்ணியில் போட்டு எடுக்காதீங்க, ஈரப்பதம் சுத்தமாக இருக்கக்கூடாது. நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன், அப்போ தான் மிக்ஸ் பண்ண முடியும். வெங்காயத்தை நான் மாற்றி விட்டுட்டேங்க. அடுத்ததாக பூண்டு, நான் 1/4 கிலோ பூண்டை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த பூண்டை அப்படியே தோலோடு தான் நான் 1-2 அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு சுற்ற விட்டிங்கன்னா இந்த மாதிரி 1-2 நமக்கு கிடச்சிரும். வடகத்துக்கு தோலோடையே போடலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு தோல் வேண்டாம்னா நீங்கள் தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பொருளாக நாம் இதில் சேர்த்து விட்டுடலாம். 100 கிராம் கடலைப்பருப்பு அது சேர்த்துக்கிறேன், 100 கிராம் உளுத்தம் பருப்பு, 100 கிராம் கடுகு, 50 கிராம் சீரகம், 25 கிராம் வெந்தயம், 25 கிராம் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நான் காஞ்ச கருவேப்பிலை தான் சேர்த்துக்கிறேன். இப்படி கையில் எடுத்தால் நல்லா கையில் ஃபுல்லாக வரணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சில பேர் கடலைப்பருப்புக்கு பதிலாக துவரம்பருப்பு சேர்ப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி சேர்க்குறது பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை கடலைப்பருப்பும் சேர்த்து துவரம்பருப்பும் கூட சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்குறதா இருந்தால் 50 கிராம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த நல்லெண்ணெயும் இதில் சேர்த்துக்கலாம். 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்றேன். உப்பு எண்ணெய்லாம் சேர்க்கறதுனால வடகம் கெட்டு போகாமல் இருக்கும், அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். நீங்கள் வெங்காயம் பூண்டுலலாம் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்படி அலசுனா கூட சுத்தமாக ஈரம் இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு எல்லாத்தையும் காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடகம் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாது. இந்த வருஷம் நம்ம ரெடி பண்ணோம்னா அடுத்த வருஷம் கூட வரைக்கும் கூட வச்சு பயன்படுத்தலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த வெங்காயத்தோட அந்த ஈரப்பதம் அந்த எண்ணெய் எல்லாம் சேர்ந்து அப்படியே எல்லா பொருளும் நல்லா ஊறணும். இதை ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அப்படியே அழுத்திட்டு மூடி வைக்க போகிறோம்.
மறுநாள் தான் இதை வெயிலில் காய வைக்கணும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். நீங்கள் வடவம் போடுறீங்கன்னா வடவம் பண்ணுற அன்னைக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடணும். மறுநாள் தான் நம்ம இதை வெயிலில் காய வைக்கணும். நான் ஃபுல்லாக அழுத்தி விட்டுட்டேன். தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். இது அப்படியே இருக்கட்டும். தாளிப்பு வடகம் செய்கிறதுக்காக நேற்று நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ மிக்ஸ் பண்ணது பாருங்கள் நல்லா ஊறிட்டு இருக்குது. சுத்தமாக அதில் ஈரப்பதம்லாம் எதுவுமே இல்லை. மறுபடியும் நம்ம ஒரு மிக்சிங் கொடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. இதை நாம் வெயிலில் காய வைக்கணும். உங்கள்கிட்ட பெரிய பிளேட் அகலமான பிளேட் இருந்ததுன்னா அதில் போட்டு காய வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி பிளேட் எடுத்திருக்கேன். இதில் அப்படியே உதுத்து விட்டா மாதிரி இதே மாதிரி ஒரு 2-3 பிளேட் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் இந்த மாதிரி உதுத்து விட்டா மாதிரி பரப்பி விட்டுடுங்க. இது ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். காலையில் நீங்கள் காய வச்சிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் நல்லா காயணும். இதே மாதிரி எல்லா பிளேட்லேயும் போட்டுட்டு வெயிலில் காய வைக்க போகிறேன். வடகத்தை நான் 4 பாத்திரத்தில் பரப்பி விட்டுருக்குறேன் பாருங்கள். உங்கள்கிட்ட பெரிய தட்டு ஒரே தட்டு இருந்தால் அதில் கூட நீங்கள் காய வச்சுக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி தட்டு தான் இருக்குது. அதனால் நான் 4 பாத்திரத்தில் பரப்பி விட்டுருக்குறேன். இது நல்லா வெயிலில் காயணும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா காயணும். காய்ஞ்சதுக்கப்புறமா என்ன செய்யறது நான் சொல்கிறேன். வடகம் நான் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு. காலையில் வைக்கும் பொழுது என்ன கலரில் இருந்தது, இப்போ என்ன கலர் மாறி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வெயிலில் நம்ம உதுத்து போட்டு காய வைக்கும் பொழுது நல்லாவே காஞ்சிரும். இப்போ நல்லா இது இப்படி ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடணும். இதுக்கு மேலே நம்ம உதிரியாக காய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைட்டாக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடணும். நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டா தான் நம்ம காய வைக்கும் பொழுது இது விரிஞ்சி வராது, அதாவது உடஞ்சி வராது. இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடணும். காய வச்ச தாளிப்பு வடகத்தை பாருங்கள் நான் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கையில் எடுத்தால் கூட உடையாது. நல்லா அழுத்தி அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை நம்ம 5 நாள் காய வைக்கணும். ஒரு வடகம் செய்யணும்னா 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் ஆகும். நம்ம ஏற்கனவே ஒரு நாள் நறுக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுருந்தோம். இப்போ மறுநாள் காய வச்சு உருண்டை பிடிச்சிருக்கோம். 2 நாள் நமக்கு இதுக்கே சரியாக போயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நாள் இதை நல்லா காய வைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருந்தால் 1 வாரம் கூட காய வைக்கலாம். நான் 5 நாள் காய வச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். தாளிப்பு வடகம் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் 5 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன். இதோட நிறத்தை பார்க்கும் பொழுதே தெரியும் நல்லா காஞ்சிடுச்சின்னு. இன்னும் நீங்கள் காஞ்சிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம உருண்டை பிடிக்கும்பொழுது இந்த உருண்டை நல்லா வெயிட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டை ரொம்ப லேஸ் ஆகிடுச்சு. 5 நாள் நல்ல வெயில் இருந்ததுனால நான் 5 நாள் காய வச்சேன். சப்போஸ் உங்களுக்கு வெயில் குறைவாக இருந்ததுன்னா 7 நாள் இல்லை 10 நாள் கூட நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு இந்த வடகம் செய்யறதுக்கு மொத்தம் 1 வாரம் தாங்க ஆச்சு. 2 நாள் நமக்கு ரெடி பண்ணி வச்சோம், 5 நாள் காய வச்சோம். மொத்தம் 1 வாரத்தில் எனக்கு வடகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா காஞ்சி நான் எடுத்தாச்சு. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மண் பானையில் இல்லைனா பீங்கான் ஜாடி இந்த மாதிரி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் இந்த வடகம் கெட்டு போகாது. நல்லா மணமாக சூப்பராக இருக்கும். அந்த வாசனை போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி காய வைக்கிறோம். நம்ம அப்படியே உதுத்து விட்டு காய வச்சா ஒரே நாள்லேயே கூட காஞ்சிரும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய மணம் எல்லாமே போயிடும். இந்த மணம் போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம உருண்டையாக பிடிச்சி நம்ம இதை காய வச்சு எடுக்கிறோம். இதை இப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் மீன் குழம்பு, காரக்குழம்பு, வத்த குழம்பு, இந்த காரக்குழம்பு வகைகள் எல்லாத்துக்குமே போட்டு தாளிச்சா அருமையாக இருக்கும். கீரை கடையல், கூட்டு இதுக்கெல்லாம் கூட இந்த வடகத்தை போட்டு தாளிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி தாளிப்பு வடகம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிப்பு வடகம் ரொம்ப ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.